லோட் ஆயிக்கொண்டீங்க. பக்கம் 575ஆம் பக்கம். 575. சூரோட பேர் வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணும். சூரத்துல் முஸம்மில். இன்னும் கடைசி வசனம் முடியல. 20ஆம் வசனம். போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? ஓ, என்ன பிரச்சனை? என்ன போல என்ன சரி ஏன் போல ஆகுது, என்ன பிரச்சனை? மிச்சம் கத்தி எழுதுறதால மூச்சு போறதால மிச்சம் மோதேலா. மிச்சம் கத்தி ஓதுறதால மூச்சு போறதால ஓதையலா. இப்படியே விளங்கிடணுமா? போன கிளாஸ்ல வேற என்ன கேள்விமா? மந்திர அடையாளங்கள் பேர்கள் பாத்துட்டு சொன்னது சரியா? ராட சட்டம் கேட்டீங்க. தேடிட்டு வர சொன்னீங்க. என்ன? ஓ. ஆ, சரி ஓதுங்க ஃபர்ஸ்ட். أعوذ بالله من الشيطان الرجيم. இப்ப கத்தி தான் ஓதுற மாதிரி விளங்குது. بس- இல்லாட்டி கத்தி தொண்டை பெய்துட்டு தெரியும் ஆல்ரெடி அப்படிதான் விளங்குது. بسم الله الرحمن الرحيم. إن ربك يعلم أنك تقوم أدنى من ثلثي الليل ونصفه وثلثه وطائفة من الذين معك பிழை. மினல்லதீனன்னு மூச்சு போனா போல. ونصفه وثلثه விளங்க சொன்னது நான் وطا أه؟ சொன்னது விளங்குச்சுதா? أه. என்ன விளங்குச்சு? من الذين தனிப்பாற்ற மூச்சு மூச்சு வாங்குற பிள்ளை. ஆ, ونصفه وثلثه وطائفة من الذين معك والله يقدر الليل والنهار علم أن لن تحصوه فتاب عليكم فاقرؤوا ما تيسر من القرآن علم أن سيكون منكم مرضى ما அல்ல ما. علم أن سيكون منكم مرضى. ماذا வரணும். علم أن سيكون منكم مرضى وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله فاقرؤوا ما تيسر منه. இந்த ரஹ்மி அல்லாஹ்வுடைய லாம்ட இடங்களை கொஞ்சம் நல்லா நீட்டிக்கோங்க. ஆறளவுக்கு நீட்டணும் வேணா. கொஞ்சம் நீட்னஸ் போதுமா தான், லைட்டா போகுது அது. يقاتلون في سبيل الله. وآخرون يقاتلون في سبيل الله فاقرؤوا ما تيسر منه وأقيموا الصلاة وآتوا الزكاة وأقرضوا الله قرضا حسنا பிழை பிழை பிழை. وأقيموا الصلاة وآتوا الزكاة وأقرضوا الله قرضا حسنا قرضا.
قرضا حسنا. وأقيموا الصلاة وآتوا الزكاة وأقرضوا الله قرضا حسنا قرضا. قرضا حسنا. وآخرون يقاتلون في سبيل الله போதாது போதாது. في سبيل الله. ஆருக்கு நீட்டணும். وآخرون يقاتلون في سبيل الله فاقرؤوا ما تيسر منه وأقيموا الصلاة وآتوا الزكاة وأقرضوا الله قرضا حسنا وما تقدموا لأنفسكم من خير குட். ஹைர்ல என்ன சட்டம் பாத்தீங்களா? ராக் ராக்கு முன்னுக்கு ஃபத்ஹத்துன் லம்மத்துன் ஃபத்ஹ வந்தா வல்லினமாவும் கஸ்ரா வந்தா மெல்லினமாவும் ஓதணும். ராக்கு முன்னுங்க சுக்கூனே வந்து இது என்ன செய்யுதுடா? ராக்கு முன்னு ஃபத்ஹா பத்துக்கா வந்து இது. ஓ ராக்கு முன்னுக்கு என்ன எழுத்துக்கி? எழுத்து மறந்துட்டு போல. ராக்கு முன்னுக்கு தே தே. மாஷா அல்லாஹ். இதா முன்னுக்கு ராக்கு முன்னுக்கு அப்படியா? இல்ல பின்னுக்கு சார் பின்னுக்கு ராக்கு பின்னுக்கு தே ஆகிக்குது. எங்க பாத்தீங்க? யார் சொல்லிருந்து? ராக்கு முன்னு தே சார் தெரிக்குது. தேசம் ஆகிக்குதா? யார்கிட்ட சொல்லிருந்து இந்த விஷயம் இப்படி? சோமினான்ட்ட கேட்டேன். சௌமினா சொல்லியிருந்தா இப்படி? ஆள் தான் மாட்டிய பேர். ஆளை தான் கவனிக்கும் நாளைக்கு இன்ஷால்லா கிளாஸ்ல. ஆளை சொல்லியிருந்தா இப்படி? ஆ என்ன சொன்னாரு? சௌமினா என்ன சொன்னாரு? திருப்பி சொல்லுங்க பாபு. ராக்கு முன்னுக்கு ஃபத்ஹா அல்லது லம்மத்துன் வந்தா வல்லினமாவும் ஓ கஸ்ரா வந்தா மெல்லினமாவும் ஓதணும். அப்ப அவர் தப்பிட்டாரு. அவர் சொல்லி தந்தே சரி. இப்ப நீங்க அதை நீங்க அப்ளை பண்ணியா போல. உங்களோட இந்த உதாரணத்துல அவர் சொல்லி தந்தத கொண்டு வந்து அப்ளை பண்ணியா போல. இப்ப நீங்க அப்ப நீங்க உதாரணத்தை அவரை காட்டி கேட்கல. நீங்க அவர்கிட்ட உதாரணம் மட்டும் கேட்டீங்களா என்னதுக்கு? இல்ல சார் ஆள் இப்படி சட்டம் மட்டும் சொல்லி தர போகல, இதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்லுங்க. கொரோனா எடுத்து உதாரணம் மட்டும் கேட்டீங்களா? இந்த நீங்க இப்ப ராவ கேட்டேன் சார். ஓ நான் கேட்கிறேன். இப்ப ஷாமினா சொல்லி தந்த விஷயம் சரி. ஷாமினா நாட்ட நீங்க உதாரணம் ஒன்று சொன்னீங்க, சொல்லுங்க சொன்னீங்க, கேட்டீங்களா? இல்ல சார் ம் பாத்தீங்களா? அங்கதான் பேல. அவர் சொல்லி தந்தது சரி. ஆனா நீங்க அதை கொண்டு இந்த உதாரணத்துல போட்டது போல. அவர் சொல்லி தந்தது சரி, நீங்க அந்த உதாரணத்துல அதை கொண்டு போட்டதுதான் போல. ஓதா சார் ஓதுறதுக்கு முன்னாடி சட்டம் தெரியாது. சட்டம் பேலே இப்ப ஆட சட்டம் பேலே இப்ப சட்டம் போறா ஓதல அப்படியா? சட்டத்தை நான் புற பார்த்துக்கணும் சரி, நான் ஓதி கொண்டு போறோம் அப்படியா? இல்ல ஓதுறது அப்படி ஓதுல ஒரு பிரயோசனம் இல்ல. இப்ப எனக்கு சட்டம் தேவை. சட்டம் பேல இப்ப நான் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். மருதா என்ன சட்டம்? மர் மர்தா. யுகத்திரு என்ன சட்டம்? இங்கினோக்கு வல்லினமா ஓதணும். மர்தா ஏன் வல்லினமா ஓதணும்? ராக்கு போறோம் துவாது வந்து தாதுக்கு மேல ஃபத்தஹ துணிக்கத்தால வல்லினமா ஓதணும் அப்படிதானே? அ, அது சரி. அறுதியில
ஃபில் அர்தி. என்ன ராக்கு போற ஒரு கஸ்ரா வந்திக்கு மெல்லினமா ஓதுங்க. ஓ என்னவோ அப்படியா? இல்ல சார் அப்ப ஐந்து வல்லினமா தான் ஓதுது. ஏன் வலினமா ஓதுனப்ப? அது என்னது அங்கடி மட்டும் வலினமா ஓதுன அப்படியா? அது உங்களோட வீட்டு. இல்ல அப்போ அது மட்டும் உங்களோட இறக்கம் போல அப்படியா? அது மட்டும் உங்களோட ஐநே வீட்டு. மெல்லினமா ஓது. ஆ ஐநே மெல்லினமா ஓதணும். ஐனே அப்ப நீங்க வலினமா ஓதுனீங்க ஓதுனதை போலயே. அப்ப நீங்க அந்த கிளாஸ் நீங்க ஆத்துண்டு ஓதுனதை போலயே. என்ன செய்யறது? என்ன பிரச்சனை இது? பெரிய பிரச்சனை ஆகி எல்லாம் தலைகீழா வீதிட்டு ராட சட்டத்தையே அப்படி தலையில தூக்கி போட்டாச்சு. மாஷா அல்லா. ம். சரி, நான் செய்த சட்டம் பிள்ளையா அப்ப? எஸ். உங்களுக்கு ஷாஹினா சொல்லி தந்தது சரி. நீங்க அதை கொண்டு இங்க உதாரணத்துல போட்டது போல நான் தான் சொன்னேன். ஷாமினா நீங்க சொல்லி கேட்கிற நேரம் ஷாமினா இந்த சட்டம் விளங்கிட்டு நீங்க இத உதாரணத்திலயும் சொல்லித்தாங்கன்னு சொல்லி ஒரு 4-5 உதாரணத்தை கேட்டு நீங்க என்னடா அந்த உதாரணத்துல இது இப்படி வருது, இது இப்படி வந்து இதால இப்படி ஓதணும் ஐடியா எடுத்து உதாரணத்துல நீங்க பார்த்துருப்பீங்களா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திக்காது. நான் திருப்பி சொல்றேன். ஷஹமினானா உங்களுக்கு சட்டத்தை சொல்லி தந்துக்கிறார். அந்த சட்டத்தை வச்சுக்கொண்டு ஒரு உதாரணம் 2-3 தேடி அது எப்படி வரும் என்று தேடினீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகும். இது நிறைய பெரிய சிக்கல் உண்டு. இது உங்களுக்கு பெரிய ஒரு குழப்பத்தை கொண்டு தந்திக்கு இப்ப. ஐயா ஓ ராக்கு பத்தஹத்துன் கஸ்ரத்துன் லமத்துன்னு வச்சா எப்படி ஓதணும் சொல்லுங்க பாபு. வல்லினமா. அது சரி. ராக்கு பத்தஹத்துன் கஸ்ரத்துன் லமத்து எது வந்தாலும் வழினமா ஓதணும் அப்படித்தானே? ஓ அப்ப அது அடுத்த பிள்ளை. அப்ப ரா பத்தி டோட்டலா மறந்து கஷ்டம். ஃபத்திஹத்துன்னும் லம்மத்துன்னும் வந்தா வல்லினம் ஓதணும். கஸ்ரத்தைன் வந்தா மெல்லினம் ஓதணும். கஸ்ரத்தைன் வந்தா மெல்லினமா அப்ப கஸ்ரத்துன் வந்தா வழினமா ஓதணும் அப்படித்தானே? இல்ல சார், கஸ்ரத்துன் வந்தாலும் மெல்லினம் ஓதணும். நீங்க குழப்புறீங்க. அது எப்பயெல்லாம் நாங்க வழினமா ஓதுவோம்? ஃபத்திஹாவும் லம்மத்துன்னும் வந்தா வல்லினம் ஓதணும். பத்துகாண்டு சொல்லி நான் சொல்லி தரவே இல்லை ஒரு அடையாளம் உண்டு. நீங்க பத்துகாண்டு புதிய அடையாளம் கொண்டு வரீங்க. என்ன பத்தகாண்டா? ஃபத்திஹத்துன்னும் லம்மத்துன்னும் ஆஹ் வந்தா வல்லினம் ஓதணும். அப்ப ஃபதஹ தைனி வந்தா மெல்லினமா ஓதணும் அப்படித்தானே? அதே வல்லினமா சார் ஓதணும். அப்ப சொல்லணுமே. நாங்க என்ன கேள்வி இப்ப வல்லினமாக ஓதுற எப்ப எல்லாம் கேள்வி பார்க்கணும் அப்படியா? சரி நீங்க என்ன ட்ரை சார்? பண்ணி வல்லினமாக ஓதுற சந்தர்ப்பம் இப்ப நீங்க பாருங்க. தேடி பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். ஃபுல்லா ராவ பத்தி ஃபுல்லா தேடி பாருங்க. அப்படி கிளியர் இல்ல ராவ பத்தி தேடி பார்த்தது போதென்றால் அடுத்த கிளாஸ் ஃபுல்லா நாங்க ராவ பத்தி ஒரு ரிவிஷன் பண்ணுவோம். அப்ப உங்களுக்கு கிளியர் ஆகும். நீங்க தேடணுமா? நான் ரெடியாக வர மாட்டேன். நீங்க ஓகே சார். தேடி வரணும். நீங்க ரெடியாகாத பட்சத்துல நான் அதுக்குரிய ஏற்பாடு நாங்க செய்வோம். ஓகே சார். நாளைக்கு